வணக்கம். நம்மளோட இந்த தெய்வீக பயணங்கள்ல இன்னைக்கு நாம போக போற இடம் திருக்கண்ணமங்கை. இங்க இருக்கிற ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் அவரோட அந்த தாய்மை கலந்த அன்பை பத்தி தான் நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க, இந்த அற்புதமான ஸ்தலத்தோட ரகசியங்களை எல்லாம் நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம பயணம் அது ஒரு ஆச்சரியமான புதிரோட தான் ஆரம்பிக்குது. ஒருவருக்கு பிறக்காத மகள், ஒரு தாயார் இல்லாத தாயார். என்ன இது? இந்த வார்த்தைகளுக்குள்ள அப்படி என்ன ஒரு தெய்வீக ரகசியம் ஒளிஞ்சிருக்கு? இந்த கோவிலோட ஒவ்வொரு விஷயமும் இந்த புதிர்க்கான விடைய நோக்கிதான் நம்மள கூட்டிட்டு போகும். சோ ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த ஸ்தலத்தை ஏன் அன்பின் தெய்வீக இருப்பிடம்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா இங்க இருக்கிற இறைவன் அவர் தன்னோட பக்தர்கள் மேல ஒரு அம்மா தன் குழந்தை மேல காட்டுற பாசம் இருக்கு இல்லையா, அதுக்கு சமமான வாத்சல்யத்தை பொழியறாராம். அதனால இது வெறும் கோவில் இல்ல, சொல்லப்போனா இது கருணையின் கருவறை. இங்க இருக்கிற பெருமாளோட பேரே அதுக்குள்ள இருக்கிற தத்துவத்தை அப்படியே சொல்லிடும். பக்த வத்சல பெருமாள் அப்படின்னா என்ன? பக்தர்கள் மேல எல்லையே இல்லாத வாத்சல்யம், அதாவது தாய் அன்பு கொண்டவர்னு அர்த்தம். நம்ம குறைகளை எல்லாம் தன்னோட குறையா நினைச்சு நம்மள பாதுகாக்கிற ஒரு பேரன்போட வடிவம் தான் அவர். பெருமாளோட இந்த அளவற்ற அன்பு இருக்கு இல்லையா, அது இந்த ஸ்தலத்துக்கு ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு தனித்துவமான தகுதியை கொடுத்திருக்கு. அதுதான் சப்த விதக்ஷேத்திரம். அப்படின்னா என்ன? 7 விதமான புனிதம் கொண்ட ஸ்தலம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா சப்த விதக்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்தலம் 7 விதமான தெய்வீக சக்திகளாலேயோ இல்ல பெரிய பெரிய அடியார்களாலேயோ பூஜிக்கப்பட்டு அதோட புனிதம் பல மடங்கு அதிகமாயிருக்குன்னு அர்த்தம். இது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு சிறப்பு. இந்த கோவிலோட மகத்துவத்துக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. அப்போ அந்த 7 பேர் யாருன்னு பார்க்கலாமா? சும்மா பாருங்க. சப்தரிஷிகள், அப்புறம் செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி தேவி, வருணன், கருடன், அக்னி, விபீஷணன். அட ஏன் கடைசியா பெருமாளே ஒரு பக்தருக்காக மகனா அவதாரம் எடுத்ததும் இதே இடத்துல தாங்க. இந்த 7 தெய்வீக தொடர்புகள் தான் திருக்கண்ணமங்கைய இவ்ளோ பவர்ஃபுல்லான ஸ்தலமா மாத்துது. சரி, இப்போ நாம நேரா அந்த அன்பு கடலான மூலவர் பக்தவத்சல பெருமாளோட சன்னதிக்குள்ள போகலாம். வாங்க, அந்த தெய்வீக தரிசனத்தை நாமளும் பெறுவோம். கருவறைக்குள்ள போனீங்கன்னா பக்தவத்சல பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்துல ரொம்ப சாந்தமா உட்கார்ந்திருப்பார். அந்த கோலம் அது எப்படின்னா, வெளியில ஓடி ஆடி விளையாடிட்டு களைச்சு போய் வர தன்னோட குழந்தைய அணைச்சுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட நிலைய ஞாபகப்படுத்தும். இங்க வர்றவங்களுக்கு அவர் தர்ற தைரியமும் ஆறுதலும் இந்த திருக்கோலத்திலிருந்து தான் வருது. பெருமாளோட அருள் இருக்கிற இடத்துல தாயாரோட கருணை இல்லாம இருக்குமா சொல்லுங்க? வாங்க, நம்ம அன்னை அபிஷேகவல்லி தாயாரோட தனித்துவமான மகிமையை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிற தாயார் பேர் அபிஷேகவல்லி. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்குன்னு தனி சன்னதி இருக்கு. ஆனாலும் அவங்க எப்போதுமே பெருமாளோட பிரியாத திருமண கோலத்துல தான் காட்சி தர்றாங்க. இது எதை காட்டுதுன்னா, பெருமாளும் தாயாரும் பிரிக்கவே முடியாத தெய்வீக தம்பதின்னு சொல்ற ஒரு அழகான தத்துவம். இந்த ஸ்தலத்தோட தெய்வீக தன்மை அது வெறும் கதைகள்ல மட்டும் இல்ல, அதோட கட்டிடக்கலையிலயும் ரொம்ப அழகா தெரியுது. வாங்க, கோவிலோட சில முக்கியமான அமைப்புகளை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல கருவறைக்கு மேல இருக்கிற கோபுரம், அதுக்கு பேரு உஜ்ஜிம விமானம். அதுதான் இறைவனோட தெய்வீக இருப்பிடம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற திருக்கண்ணமங்கை புஷ்கரணி, அதாவது குளத்துல எப்பவுமே பூத்து குழுங்குற தாமர மலர்களை பார்க்கலாம். அதுவே இந்த இடத்தோட புனிதத்துக்கு ஒரு அடையாளம். இந்த ஸ்தலத்தோட பெருமைக்கு இன்னும் ஒரு பெரிய சாட்சி இருக்கு. 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தர் திருமங்கை ஆழ்வார். அவர் இந்த கோவில மங்களாசாசனம் செஞ்சிருக்கார். அப்படின்னா என்னன்னா, அவரே நேர்ல வந்து பெருமாளை பாடி புகழ்ந்திருக்காருன்னு அர்த்தம். இதனாலதான் இந்த கோவில் 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிபந்தனையே இல்லாத தாயன்பு, பெருமாளோட இந்த வாத்சல்யம், இதையெல்லாம் கேட்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன தாக்கத்தையும் ஏற்படுத்துதா? இந்த தெய்வீக அனுபவம் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா மறக்காம இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. திருக்கண்ணமங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய கோவில் ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற பிளேலிஸ்ட்களையும் ஒரு எட்டு பாருங்க. அப்போ திருக்கண்ணமங்கை நமக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னா ரொம்ப சிம்பிள். இறைவனோட அன்புல எந்த கண்டிஷனும் கிடையாது. அது எப்பவுமே நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாம ஆரம்பத்துல ஒரு புதிரை பார்த்தோம், ஒரு தாயார் இல்லாத தாயார். அது யாருன்னு இப்ப புரியுதா? அது நம்ம பக்தவத்சல பெருமாள் தான். இந்த தெய்வீக அன்பை நீங்களும் நேரடியா போய் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருவாரூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா போதும், இந்த கோவிலுக்கு போயிடலாம். இந்த அருமையான பயணத்துல எங்களோட சேர்ந்து பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய ஆழமான விளக்கங்களோட உங்களை சந்திக்கிறோம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் அந்த பேரன்போட அரவணைப்பையும் நீங்களும் உணருங்க. நன்றி.